போன் அடிக்குது. என் பொண்ணுதான் போன் பண்ணிருக்கேன். என்னன்னு தெரியல. ஹலோ, சொல்லுமா, நல்லா இருக்கியா? பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கா? சந்தோஷமான விஷயமா? என்னன்னு சொல்லு. வீடு வாங்கிருக்கியா? எம்மா சந்தோஷமா? ஐயோ, நான் சாமி எல்லாம் வேண்டிட்டு இருந்தேம்மா. இங்க தாயே. எப்போ வாங்குறீங்க? நேத்தியா? சரிம்மா சரிம்மா. நான் நாளைக்கே வீடு கொடுத்து நம்ப போறீங்களா? என்ன இப்படி சொல்லிட்ட? கையில காசே இல்ல, மழை பெய்யுது, அப்பா வேலைக்கே போல. நல்ல நாளா? தம்பி 200 ரூபாய் கொடுத்துட்டு போனா மீன் வாங்கி குழம்பு போயினா. அந்த காசு தான் இருக்கு, வேற காசே இல்லையே. சும்மா வரணுமா? நான் எப்படிமா முத சும்மா வருது? உங்க வீட்டுல என்ன நினைச்சுக்க மாட்டாங்க? பரவாயில்லையா? சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கா? 8 மணிக்கா? சரி சரி, நான் வாரம் முன்ன. அப்பா, அந்த பக்கத்து வீட்டுக்கிட்டே சொல்லவே கூடாது. சொன்னோம்னு வச்சுக்கியா, நம்ம பண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ்வளவு வருஷம் ஆகுது, ஒரு இடம் கூட வாங்கலன்னு கண்ணாலே எரிச்சிருவா என் பொண்ணு. சொல்லவே கூடாது, சொல்லாத போடணும். இந்த ஊர் என்ன நல்ல ஊரா? ஒரு 4 பேரை அழைச்சிட்டு போறதுக்கு இது பொறாம பிடிச்ச ஊரு. இந்த ஊர்லயும் 4 பேரை கூப்பிட கூடாது. சத்தம் போடாத நம்ம மட்டும் போயிட்டு பால் காய்ச்சதை பார்த்துட்டு நம்ம மட்டும் வந்துடணும். வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் மட்டும்தான் போகணும். சாமி, அந்த எலுமிச்சை மரம் வேண்டி வச்சான், வாசப்பல்ல கட்டணும்னு எடுத்து போய் சாமி அந்த கட்டிட்டு அவசரத்துல என்ன வீடுன்னே கேட்கவே இல்ல. மாடி வீடா, ஓலை வீடா, ஓட்டு வீடான்னு கேட்கல. எந்த வீடானா அந்த பழத்தை எடுத்துட்டு போய் வாசப்பல்ல கட்டிட்டு யாரு கண்ணு படக்கூடாது. என் பொண்ணு வாண்டா வாண்டா. பிள்ளை நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? உட்காருமா. சரி சரி. தங்க தங்க ஓடியாங்க, தங்க ஓடியாங்க. அம்மா வீடு வாங்கிட்டாங்களா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. எங்க தங்கண்டியோ இதுக்குதான் நான் ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்தேன். சாமி கும்பிட்டுறாருங்களா? பூ வாங்கிட்டு வந்தா, பழம் வாங்கிட்டு வந்தா, காசே இல்லை. சொல்லுமா, வந்து ரொம்ப நேரமா ஆகுவா. வீட்டை போய் பார்த்துட்டு பழம் ஒண்ணு வாங்கிட்டு வந்தா, வாசப்பல்ல கட்டலான்ட்டு கட்டிட்டு வரும். வீட்டை காட்டு. தியாவுக்கு வாங்கினவா வீடு? தியாவுக்கு வாங்கினேன். சித்தி சித்தி